ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன மொபைல் பார்க்க போகிறோம்னா ரெட்மிலேருந்து நோட் 11s அப்படிங்கிற மொபைலை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வந்து அமேசானில் வந்து 16,500 அவைலபிளாக இருக்குது. வாங்க ஒவ்வொரு டீட்டெயிலாக இந்த மொபைலை பற்றி இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மொபைலோட டிசைனை பார்த்தோம் அப்படின்னா வந்து இதோட டிசைன் வந்து எத்தட்டிக் டிசைன் அப்படின்ட்டு ஒரு கர்வ்டு எட்ஜோட ஒரு சூப்பரான ஸ்லிம்மான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 179 கிராமும், திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 8 mm திக்னஸும் இருக்குது. இதில் பேக் சைடு பார்த்தோம்னா கிளாஸ் ஃபினிஷிங்கும், சென்டரில் உள்ள ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்லேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து அமலான் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும், அது போக 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டிங்கும் இருக்குது. இந்த மொபைலில் வந்து நாம் வந்து பிரைட்னஸை பார்த்தோம் அப்படின்னா வந்து 1000 நெட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த மொபைலில் வந்து நல்லா வெளிச்சமாக இருக்கிற இடத்துல இந்த சன்லைட் மத்தியான வேலையில் இந்த மாதிரி டயத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா பிரைட்டாகவே தெரியும். உள்ள கலர்ஸ் ஃபாண்ட் எல்லாமே நல்லா தெரியறதுனால நீங்கள் வந்து வெளியே யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். அது போக டிஸ்பிளே வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்கிறதுனால ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டும் ஆகாது. ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம பயப்படாமல் டெம்பர் கிளாஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இந்த மொபைலில் வந்து ரீடிங் மோட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நைட் டைமில் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறப்போ அந்த மொபைல்லேருந்து வர்ற அந்த யூவி ரேஸ் வந்து நம்ம கண்ணை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேராக ஒன்று வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேமராவை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் ஒரு 4 கேமரா செட்டப்பில் கேமராஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மெயின் கேமரா பார்த்தோம் அப்படின்னா வந்து 108 எம்பிக்கான ஒரு வைட் ஆங்கிள் கேமராவும், அது போக ரெண்டாவதாக இருக்கிற கேமரா வந்து 8 எம்பிக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே வந்து 2 எம்பி கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மேக்ரோ ஷாட் எடுக்கிறதுக்கும், இன்னொரு 2 எம்பி கேமரா வந்து டெப்த் சென்சாராகவும் யூஸ் ஆகுது. இது கூடவே வந்து பேக் சைடில் ஒரு எல்இடி ஃப்ளாஷ் லைட், அப்புறம் இந்த கேமரா பேக் கேமராவை யூஸ் பண்ணி நாம் 1080 பிக்சல் வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா வந்து 60 எம்பிக்கான ஒரு வைட் ஆங்கிள் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே இதுலேயும் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தோம் அப்படின்னா 1080 பிக்சல் வரைக்கும் தான் நாம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ G96 ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 12 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் கூடவே வந்து 108 எம்பிக்கான கேமரா சென்சார் கம்பைன் ஆகிறப்போ வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தான கேமரா குவாலிட்டி வந்து அவ்வளோ பக்காவாக இருக்கும். நல்லா இது வந்து பவர் எஃபிஷியண்ட்டாகவும் இந்த ப்ராசஸர் வந்து ரன் ஆகும். இந்த மொபைல் வந்து ஸ்டோரேஜ் அப்புறம் ரேமை பொறுத்து 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும், அடுத்து வந்து 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும், அடுத்து கடைசியாக 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும். இந்த 3 டைப் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா LPDDR4 ரேம் யூஸ் பண்ணிக்கிறதுனால ப்ராசஸிங் ஸ்பீட் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா UFS 2.20 அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டில் 1 TB வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAhக்கான ஒரு பேட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூடவே வந்து 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. வெறும் 58 நிமிஷம், அதாவது 1 ஹவர் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 100% ரீச் ஆயிரும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து குயிக் சார்ஜ் 3+ அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுனால ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலில். இந்த மொபைலோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீட் வந்து வெளியேற்றுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது போக இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க லிக்விட் கூலிங் டெக்னாலஜி வந்து ஹீட்டை நல்லாவே அப்சார்ப் பண்ணி நல்லா பெரிய பெரிய அப்ளிகேஷன்லாம் நம்ம ரன் பண்ணுறப்போ, கேம் விளாட்றப்போலாம் வந்து மொபைல் ஹீட் ஆகாமல் வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஏஐ ஃபேஸ் அன்லாக் இருக்குது. அது கூடவே வந்து சைடில் உள்ள பவர் பட்டனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க.
அது போக இதில் வந்து NFC சப்போர்ட்டும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஏதாவது பேமெண்ட் பண்ணோம்னாலும் இதை ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆடியோ பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இதில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே இதில் வந்து டியூல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கனால சவுண்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்கும். இந்த மொபைல் வந்து MIUI 13லேயும் Android 11லேயும் ரன் ஆகுது. அது கூடவே வந்து 12க்கான அப்டேட்டும் இப்போ வந்திருக்கு. அதுபோக இதில் வந்து Z ஆக்சிஸ் வைப்ரேட்டர் மோட்டார் கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து IR சென்சாருக்கான ஒரு சென்சார் கொடுத்துருக்கறனால நீங்கள் வந்து ரிமோட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட அவங்களோட பேசிக் ஃபீச்சர் எல்லாமே இந்த மொபைலில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைல் வந்து IPS 53 ரேட்டிங் கொடுத்துருக்கனால டஸ்ட் அப்புறம் இந்த இது தண்ணியில் ஃபுல்லாக விழக்கூடாது. பட் ஆனால் ஏதாவது மழை சாரல் இந்த மாதிரி இதில் வந்து நல்லா ப்ரொடெக்டடாகவே இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணி நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.